Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் May 5 வரைக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா ஒரே கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. NTPC டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1199, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 699. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 499 பே பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து கவர் ஆகும். ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வேணும், நீங்க TNPSC அதே மாதிரி SSC NTPC இந்த மாதிரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் பே பண்ணா 1899 பே பண்ணுங்க. அதே டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க ஜாயின் பண்ணா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? இந்த क्वेश्चनல பாருங்க, a train travels from station A to B with 120 km per hour, from B to C with 100 km per hour, C to D with 140 km per hour. If the time taken by the train to travel between the successive stations is equal, find the average speed of the train. ஓகேவா? ஒரு ரயில் நிலையம், அதாவது ஒரு ரயில் வந்து நிலையம் A இலிருந்து நிலையம் B க்கு 120 km வேகத்திலும், நிலையம் B இலிருந்து C க்கு 100 km வேகத்திலும், C இலிருந்து D க்கு 140 km வேகத்திலும் பயணிக்கிறது. அடுத்தடுத்த நிலையங்களுக்கு இடையில் பயணிக்க ரயில் எடுக்கும் நேரம் சமமாக இருந்தால் ரயிலின் சராசரி வேகத்தை கண்டறியும் சொல்லிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஒரு ட்ரெயின் இருக்கு, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் A இருக்கு. A ல இருந்து B க்கு போறதுக்கு அதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 120 km/h. B ல இருந்து C க்கு போறது பாத்தீங்கன்னா 100 km/h வேகத்துல போகுது. C ல இருந்து D க்கு போகுது அப்படின்னா 140 km/h வேகத்துல போகுது. ஓகே, A ல இருந்து B க்கு போறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா B ல இருந்து C க்கு போறதுக்கும் 5 மணி நேரம் தான் ஆகுது. C ல இருந்து D க்கு போறதுக்கும் 5 மணி நேரம் தான் ஆகுது. அததான் இங்க சொல்லிருக்காங்க. அடுத்தடுத்த நிலையங்களுக்கு இடையில் பயணிக்க ரயில் எடுக்கும் நேரம் வந்து சமம்னு சொல்லிருக்காங்க. அப்ப A ல இருந்து B க்கு போக 5 மணி நேரம்னா B ல இருந்து C க்கு போகையும் 5 மணி நேரம் தான், C ல இருந்து D க்கு போகையும் 5 மணி நேரம் தான். அப்போ 5 எல்லாத்துலயுமே டைம் வந்து ஈக்குவல். அப்ப நான் எல்லா டைமையுமே T ன்னு எடுத்துக்கிறேனா? ஓகேவா? A ல இருந்து B க்கு போற T டைம் ஆகுதுன்னா B ல இருந்து C க்கு போகையும் T டைம் தான், C ல இருந்து D க்கு போகையும் Tங்கிற டைம் தான் ஆகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரயிலின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? என்ன ஃபார்முலா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2AB / A + B ன்னு போடுவோம். இல்ல சில புக்ல 2XY / X + Y ன்னு போட்டிருப்பாங்க. Xங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, Yங்கிறது செகண்ட் ஸ்பீடு. அதே இது 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 3XYZ / XY + YZ + ZX. ஓகே, சோ இந்த ஃபார்முலா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், எல்லா டிராவல்லையுமே டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இப்போ இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இதுல டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கா? உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எங்கயாவது ஈக்குவலா இருக்கா? இல்ல, டைம் தான் ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், கடந்த தொலைவு வந்து மாறாம இருக்கணும். A ல இருந்து B க்கு சேம் டிஸ்டன்ஸ் கடந்திருக்கணும், B ல இருந்து C க்கு சேம் டிஸ்டன்ஸ், C ல இருந்து D க்கு சேம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? கடந்த தொலைவு சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேமா இல்ல, அப்ப எந்த ஃபார்முலா மேம் யூஸ் பண்ணணும்? அதுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் நான் சொல்லி கொடுத்திருப்பேன். அதே மாதிரி மேக்ஸுக்கான A to Z சீரிஸ்லயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகேவா? இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும்.
இப்போ எனக்கு கையில் என்னெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பார்க்கில் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, 120 km/h, ஓகேவா. ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100, மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா 140. இது எல்லாமே கொடுத்தது கொஸ்டினில் கொடுத்த ஸ்பீடு உங்களுக்கு, அப்படி தானே. இது ஸ்பீடு 1, இது ஸ்பீடு 2, இது ஸ்பீடு 3, ஓகேவா. இது இப்போ இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் எவ்வளவு, t. இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் எவ்வளவு, t. இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் எவ்வளவு, t, ஓகேவா. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்பீட் இன்டு டைம் தான் டிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 120 இன்டு t, 120 t கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்குறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 120 t பிளஸ், ஓகேவா. இன்னொரு டிஸ்டன்ஸ் என்ன வரும், 100 t, ஓகே, 100 t பிளஸ் அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், 140 t, ஓகே. எனக்கு ஸ்பீட் இன்டு டைம் தான் டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீடுங்கிறது 120, டைம்ங்கிறது t. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு தொலைவு கடந்திருப்பாங்க, 120 t. ரெண்டாவது பார்ட்ல எவ்வளவு, 100 t. மூணாவது பார்ட்ல எவ்வளவு, 140 t டிவைடட் பை டோட்டல் டைம். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு டைம் கடந்திருக்காங்க, 1 t. ரெண்டாவது இதுல எத்தனை, 1 t. மூணாவது இதுல எத்தனை, t. அப்போ மூணையும் ஆட் பண்ணா t plus t என்ன வரும், 3t வரும், ஓகே. சோ இப்போ ஆட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 120 140 இருக்கு. சோ 260 இருக்கும். 260 இங்க ஒரு 100 இருக்கு. அப்போ 360 t டிவைடட் பை 3t இருக்கும். t கேன்சல் ஆகிரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 120 km/h னு கிடைக்கும், ஓகேவா. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 120 km/h, ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா. அப்போ அந்த பயணத்தோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னா 120 km/h. 120 km/hங்கிறது ஆப்ஷன் ஏ, ஓகே. இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல டைரக்டா பார்த்ததுமே இந்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்துடலாம். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரெண்டாவது இதுல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் டைம் என்ன, கேன்சல் பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துரும், 120 km/h னு கிடைச்சிரும், ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. என்ன சொல்லிருக்காங்க, 1 - 4 divided by 5 - 1 into 3, ஓகே. சோ இதுக்கு வந்து நாம போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணனும், ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்தை மட்டும் நாம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. போர்டு மாஸ்ல பாத்தீங்கன்னா b னா பிராக்கெட், o னா ஆஃப், d னா டிவிஷன், m னா மல்டிப்ளிகேஷன், a னா அடிஷன், s னா சப்ட்ராக்ஷன், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஓகே. அப்ப இந்த பிராக்கெட் இங்க இருக்கா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆஃப் இருக்கா, ஆஃப் இல்ல. டிவிஷன் இருக்கா, இருக்கு. அப்போ இந்த டிவிஷனுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுங்க. 4 divided by 5 உங்களுக்கு என்ன வரும், 0.8 ன்னு கிடைக்குமா, ஓகே. 1 5 8 5 40, ஓகே. அடுத்து என்ன இருக்கு, -1 into 3 இருக்கு. அப்ப டிவிஷனுக்கு அடுத்து யாருக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும், மல்டிப்ளிகேஷனுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3. அடுத்து இங்க என்ன இருக்கு, +2 இருக்கு. +2 into 8, ஓகே. அந்த 8 போட்டுக்கலாம். டிவைடட் பை 3 ஸ்கொயர் என்னது, 9. 9 into 8, அப்படிதானே. 9 into 8 டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், 72 ன்னு போட்டுறலாமா. இதை 9 into 8 ன்னு எழுதி அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு 3 ஸ்கொயர் வந்து 9, இந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க. 9 into 8 வந்து 72 -8 ன்னு இருக்கும், ஓகே. சோ அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க 0.8, இங்க என்ன இருக்கு, -3 + 2 என்ன வரும், -1 கிடைக்கும், ஓகேவா. அப்போ 1ல இருந்து 0.8, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அது அப்படி போடணும். அப்ப 0.8 - 1 னா என்ன பண்ணலாம், 1ல இருந்து 0.8 போச்சுன்னா 0.2. அப்ப பெரிய நம்பர்ல என்ன அடையாளம், மைனஸ், ஓகே. சோ இன்டு 8, ஓகே, டிவைடட் பை 72 - 8 வந்து உங்களுக்கு என்ன வரும், 64, அப்படிதானே. 64 ன்னு கிடைக்கும், ஓகே. கட் பண்ணா என்ன கிடைக்கும், 1 8 8 8 8 64, ஓகே. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், நாம மேலையும் கீழையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2/18 கிடைக்கும், அப்படிதானே. 2/18 கிடைக்கும், மைனஸ் வெளியில இருக்கு, ஓகே. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா -1/14 கிடைக்கும். புரியுதா. இந்த இடத்துல கட் பண்ணியாச்சு. 8ஐயும் 64ஐயும் நான் கட் பண்ணி 0.2/8 இருக்கும். மேலையும் கீழையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2/18 கிடைக்கும். எனக்கு மைனஸ் வெளியில இருக்கு, ஓகே. அடுத்து கட் பண்ணும்போது எனக்கு -1/14 கிடைக்கும், ஓகே. இங்க என்ன இருக்கு, 1 இருக்கா, ஓகே. சோ இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 மைனஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், 1 மைனஸ் இங்க என்ன வரும், நமக்கு என்ன இருக்கு, -1/40 இருக்கு. -1/40, ஓகே. அப்ப இதை எப்படி எழுதலாம், 1 + 1/40 எழுதலாம், ஓகே. இந்த மைனஸ் வந்து क्वेश्चनல இருக்க மைனஸ். இந்த மைனஸ் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நாம சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்த -1/40. அப்ப உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும், 40 வந்து எல்சிஎம் இருக்கும். 40 + 1 41. அப்போ 41/40. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். 41/40ங்கிறது ஆப்ஷன் பி, ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ண போறீங்க, அப்படியே சால்வ்
சால்வ் பண்ண போறீங்க. இந்த क्वेश्चनல பாருங்க, A and B can build a wall in 20 and 35 days respectively. If they work for a day alternately, then in how many days the work would be finished if A begins the work? டைம் அண்ட் ஒரு கான்செப்ட்ல நிறைய பார்த்திருப்போம். ஆல்டர்னேட் பண்றது, ABC 3 பேர் வேலை பார்க்கறானா ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்ப்பான், அடுத்த நாள் C வருவான், இல்லனா இவங்க 3 பேருக்கும் சம்பளம் இவ்வளவு கொடுக்கணும்னா எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். A மற்றும் B முறையே 20-35 நாட்களில் ஒரு சுவரை கட்ட முடியும். அவர்கள் ஒரு நாள் மாறி மாறி வேலை செய்தால் A வேலையை தொடங்கினால் எத்தனை நாட்களில் வேலை முடிவடையும்? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் வந்து எல்லா क्वेश्चनக்கும் காமனா இருக்கும். அது என்ன ஸ்டெப்னு சொல்றேன். A B ன்னு போட்டுக்கோங்க. A வந்து 20 நாள்ல வேலையை முடிக்கிறான், B வந்து 35 நாள்ல வேலையை முடிக்கிறான். ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் LCM எடுங்க. இது ரெண்டுக்கும் LCM எடுத்தா உங்களுக்கு LCM என்ன வரும்? 114 கிடைக்குமா? LCM எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க பிகினரா இருக்கீங்க, மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா ஒன்னு நம்ம மேக்ஸுக்கான A to Z சீரிஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ இத நான் 170 மாத்தணும் அப்படின்னா 7 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இத 170 மாத்தணும்னா நான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, புரியுதா? ஃபர்ஸ்ட் A வந்து 20 நாள்ல முடிக்கிறான், B வந்து 35 நாள்ல முடிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து எனக்கு என்னன்னா இந்த LCMங்கிறது எனக்கு மொத்த வேலை, டோட்டல் வர்க்ன்னு இருக்கும். இந்த LCMங்கிறது எனக்கு என்னது? மொத்த வேலை. இது வந்து என்னதுன்னா எனக்கு திறன். ஓகே, A யோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 கேக் பண்றான். ஓகே, இப்போ எப்படி வச்சுக்கலாம்னா 140 கேக் தான் டார்கெட். 140 கேக் வந்து அவங்க பண்ணி முடிக்கணும். ஓகே, இப்போ A யோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவான். B யோட திறமை எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். ஓகேவா? சோ இதுதான் இவங்களோட திறமை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து A வரான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து யார் வரா? A வரான். ஓகே, ரெண்டாவது நாள் யார் வரா? B வரான். ஓகேவா? மாறி மாறி வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஆல்டர்னேட் டேஸா பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் A வரான், ரெண்டாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா யார் வருவான்? B வருவான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நாள் A வந்து எத்தனை கேக் பண்ணுவான்? 7 கேக் பண்ணி வச்சிருவான். ரெண்டாவது நாள் B வருவான். B வந்து எத்தனை கேக் பண்ணுவான்? 4 கேக் பண்ணுவான். ஓகேவா? அப்ப 2 நாள்ல டோட்டலா எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? 11 கேக் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ இந்த 2 நாளுங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? 11. 2 நாளையில எவ்வளவு கேக் பண்றாங்க? 11 கேக் பண்றாங்க. புரியுதா? 2 நாளையில எத்தனை கேக் பண்றாங்க? 11 கேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் A வந்து 7 கேக் பண்ணிடுவான், ரெண்டாவது நாள் B வந்து 4 கேக் பண்ணிடுவான். டோட்டலா 2 நாளைக்கு 11 கேக் பண்ணிடுவாங்க. எனக்கு டார்கெட் எவ்வளவு? 140 தான் டார்கெட். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு டேஸ், இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு ஒர்க், அதாவது கேக் பண்றாங்க. ஓகே, 11 கேக் தான் பண்ணிருக்காங்க. என் டார்கெட் வந்து 140 கேக் பண்ணணும். அப்ப இந்த 11 140 மாத்தணும், இல்ல 140க்கு பக்கத்துல உள்ள நம்பருக்கு, இல்ல 140 விட கொஞ்சம் கம்மியா கொண்டு வரணும். ஓகே, இப்ப 11 நான் 13ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, 13ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 143ன்னு கிடைச்சிரும். 140 விட பெருசு, எக்ஸீட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 11 நான் எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 12ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? நான் 13 எடுக்க முடியாது. 13 எடுத்தா 140 விட எனக்கு பெரிய நம்பர் வருது. சோ நான் 12ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப இந்த பக்கம் 12ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கமும் நீங்க என்ன பண்ணணும்? 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப உங்களுக்கு இங்க என்ன வரும்? 24ன்னு வருமா? சோ 24. இப்போ 12 × 11 உங்களுக்கு என்ன வரும்? 132ன்னு கிடைக்குமா? அப்ப 132 கேக் வந்து என்ன பண்ணியாச்சு. ஓகே, அப்ப 24 டேஸ் ஆகும்போது 24 நாள், இந்த பக்கம் இருக்கிறது டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் இருக்கிறது கேக். ஓகே, வேலை. ஓகே, அப்ப 24 டேஸ் ஆகுது. 24 நாள் ஆகும்போது எத்தனை கேக் பண்ணிருக்காங்க? 132 கேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா என்னோட டார்கெட் என்ன? 140 கேக் பண்ணணும். ஓகே, இப்போ 24ங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். அப்படிதானே? இப்ப A வந்து ஃபர்ஸ்ட் நாள் வரான், 1ங்கிறது என்னது? உங்களுக்கு ஆட் நம்பர். Bங்கிறது ரெண்டாவது நாள் வரான், 2ங்கிறது ஈவன் நம்பர். அப்ப ஈவன் டேஸ்ல எல்லாம் இரட்டைப்படை எண்கள் வரும்போதெல்லாம் யார் வருவாங்க? B வருவாங்க. ஒற்றைப்படை எண்கள் வரும்போதெல்லாம் யார் வருவாங்க? A வருவாங்க. அப்ப 24ங்கிறது இரட்டைப்படை எண். அப்ப இரட்டைப்படை எண்ணா அந்த வேலையை யாரு பார்த்திருப்பாங்க? B வந்து 24வது நாள் வேலையை பார்த்து முடிச்சிருப்பான். ஓகேவா? அப்ப அடுத்த நாள் யார் வரணும்? A தானே வரணும். 24ங்கிறது ஈவன் நம்பர். எப்பெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ அப்பெல்லாம் B தான் வேலை பார்த்திருப்பான். அப்ப B முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் யார் வரணும்? A வரணும். A யோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவான். எனக்கு மிச்சம் எத்தனை பண்ணணும்? மொத்தம் 140 டார்கெட். 132 தான் முடிஞ்சிருக்கு. மீதி எத்தனை கேக் இருக்கு? மீதி 9 கேக். சாரி, மீதி எத்தனை கேக் இருக்கு? மீதி எவ்வளவு வரும்?
மீதி 8 வருமா? 140ல 132 முடிஞ்சிருக்குன்னா மீதி 8 கேக் இருக்கு. இப்போ ஏ வரான். ஏயோட திறமை எவ்வளவு? 7 கேக் பண்ணுவான். அப்போ 24வது நாளுக்கு அடுத்த நாள் எத்தனை? 25வது நாள். 25வது நாள் ஏ வந்து ஒரு 7 கேக் பண்ணிடுவான். அப்போ 7 கேக் பண்ணிட்டான்னா எனக்கு மொத்த டார்கெட் இப்போ எவ்வளவு முடிஞ்சிருக்கும்? 25 நாள்ல 139 கேக் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, பட் என்னோட டார்கெட் என்ன? 140. ஓகே, அப்ப 25 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த நாள் எத்தனை? 26வது நாள். 26வது நாள்ல பாத்தீங்கன்னா பி வருவான். பி எத்தனை கேக் பண்ணுவான்? 4 கேக் பண்ணிடுவான். ஆனா இங்க வேலை எத்தனை இருக்கு? ஒரே ஒரு கேக் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கு. ஏன்னா 130 கேக் பண்ணியாச்சு. மீதி எத்தனை இருக்கும்னா ஒரு கேக் இருக்கும். ஓகேவா? மீதி எத்தனை இருக்கும்? ஒரு கேக் இருக்கும். ஆனா பியோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணிடுவான். அப்படிதானே? ஆனா இங்க ஒரு கேக் தான் பண்ணணும். அப்போ பி என்ன பண்ணுவான்? 25 1/4 போட்டுடலாமா? ஓகே, அப்ப அந்த டோட்டல் ஒர்க் முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 25 1/4 டேஸ் வந்து ஆகும். தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறுத்தி நிதானமா சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போட்டுறணும். ஓகே, இதுல எல்சிஎம் மெத்தட்ல இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு யார் யாருக்கு எவ்வளவு திறமை அப்படிங்கறத கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டார்கெட் என்னங்கிறத பார்க்கணும். அந்த டார்கெட்டுக்கு பக்கத்துல போற மாதிரி பார்க்கணும். ஓகே, இப்போ டார்கெட்ல 13 போட்டேன்னா 143 ஆகிரும். அதனாலதான் நான் 12ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். ஓகே, 12 எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் 12 மல்டிப்ளை பண்ணும்போது 132 வருது. மீதி எனக்கு எத்தனை இருக்கும்? 8 கேக் இருக்கும். அப்ப அந்த மீதி 8 கேக்னா எந்த நாள் வருதுன்னு பாருங்க. சோ 24 நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்படிதானே? அப்ப 25வது நாள் ஏ வருவா. அப்ப 8ல 7 கேக் பண்ணிடுவான். மீதி ஒரு கேக் இருக்கும். அப்ப 26வது நாள் பி வர்றானா 26வது நாள் ஃபுல்லா அவன் வேலை பார்க்க மாட்டான். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா அவன் 4 கேக் பண்ணிடுவான். ஆனா எனக்கு மீதி எத்தனை? ஒரே ஒரு கேக் தான் இருக்கு. அப்ப அதை காவாசி நேரத்துல பண்ணிடுவான். அப்போ 1/, இந்த 4 தூக்கி கீழே போட்டுற வேண்டியதான். அப்போ மொத்தமா அந்த வேலை முடியறதுக்கு 25 நாள் 25.25 நாள் ஆகும். ஓகேவா? 25 1/4 டேஸ் ஆகும். 25 1/4 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन. ஓகே, A is 10% of B and B is 30% of C. If C வந்து 2100, find the value of A. A என்பது B இன் 10%, B என்பது C இன் 30%, C வந்து பாத்தீங்கன்னா 2100. A இன் மதிப்பை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த கொஸ்டினில் சி இருக்காங்க இல்லையா, அப்படி போட்டுக்கோங்க. ஏபிசின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஏ வந்து பியோட 10%, பி வந்து சியோட 30% சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்? சியை வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படினாலும் அசியூம் பண்ணிக்கலாம். சியை 100ன்னு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை 1000 கூட வச்சுக்கலாம். உங்களோட விஷ் தான். ஓகேவா? சியை வந்து நான் 100ஆக வச்சுக்கிட்டேன். அப்போ பி எனக்கு என்ன வரும்? பி என்பது சியின் 30%. அப்போ சியில் 30% எடுங்க. 100 × 30%னா 30 by 100 போடுவீங்க. 100 கேன்சல் ஆகிரும். அப்போ B ஓடது உங்களுக்கு என்ன வரும்? 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A என்பது B இன் 10%. புரியுதா? C வந்து நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர்னாலும் அசியூம் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். ஓகேவா? நான் C 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ Bங்கிறது பாத்தீங்கன்னா C ல 30%ன்னு சொன்னாங்க. அப்போ C ல நான் 30% எடுக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு? 30 வந்துச்சு. அப்போ B ஓட வேல்யூ எனக்கு 30 கிடைச்சிருது. ஓகே, அடுத்த क्वेश्चनல என்ன சொல்லியிருக்காங்க? A என்பது B இன் 10%. B ல 10% பாத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது? ஏன்னு சொல்றாங்க. B யோட வேல்யூ 30, அதுல 10%ங்கும் போது 10/100, 20 கட் ஆகிரும். அப்ப A யோடது எனக்கு எத்தனை? 3 பார்ட்னு கிடைக்கும். அப்ப A B C மூணையும் நான் ரேஷியோல கொண்டு வந்துட்டேனா இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? C யோடது வந்து 2100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C யோடது ரேஷியோல எனக்கு எத்தனை பார்ட்? 100 பங்கு. ஓகே, அப்ப 100 பங்கு 2100க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒரு பங்குக்கு என்ன? ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? 20 கட் ஆகிரும். அப்ப எனக்கு ஒரு பங்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். இது எப்படி பண்ணுவோம்னா 100 பங்கு 2100 இருந்தா 1 பார்ட்டுக்கு என்ன? இதை x ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப x 100 × x is equal to 2100 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். இப்படி எழுதாம நான் டைரக்டாவே இப்படி கட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு 1 பார்ட்ங்கிறது என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். இப்ப யாரோடது கேட்டிருக்காங்க? 1 பார்ட் எனக்கு 21. யாரோடது கேட்டிருக்காங்க? A யோடது கேட்டிருக்காங்க. A யோடது எத்தனை பங்கு? 3 பங்கு. ஒரு பங்கு 21னா 3 பங்கு எத்தனை வரும்? 21 × 3 63 கிடைக்கும். அப்ப 63ங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சப்போஸ் B யோடது கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 30 பங்கு. அப்ப 1 பார்ட் 21னா B யோடது என்ன வரும்? ஓகே, சோ நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. B யோட பங்கு எத்தனை அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கான क्वेश्चन. B யோட பங்கு எத்தனை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन.
A laptop is sold for 28,512 after 3 successive discounts of 10, 12, 25% on its marked price. If it is sold as a single discount of 57%, then what will be its selling price? ஒரு மடிக்கணினி அதன் குறிக்கப்பட்ட விலையில் 10%, 12% மற்றும் 25% என 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு ரூபாய் 28,512க்கு விற்கப்படுகிறது. அது 57% ஒற்றை தள்ளுபடியில் விற்கப்பட்டால் அதன் விற்பனை விலை என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन ஓகேவா. தள்ளுபடி எப்பவுமே எதுல கொடுப்போம்? குறித்த விலையில கொடுப்போம். அப்படிதானே? மார்க் பிரைஸ்ல கொடுக்கிறது தான் தள்ளுபடி. ஓகே. அப்போ ஒரு பொருள் இருக்கு, அதோட மார்க் பிரைஸ் என்னன்னு தெரியாது, நான் MP ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு எவ்வளவு கொடுக்கிறேன்? 10% தள்ளுபடி கொடுக்கிறேன். தள்ளுபடினா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 100%ல இருந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் சரி, உங்களுக்கு மேக்ஸுக்கான A to Z சீரிஸ்லயும் நான் சொல்லி கொடுத்திருப்பேன். அப்போ 10%, அப்போ 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 90/100 இன்ட்டு அடுத்து ஒரு தள்ளுபடி கொடுக்காங்க. எவ்வளோ? 12%. அதை நான் எப்படி எழுதலாம்? 100 - 12 னா 88/100 எழுதலாம். இன்ட்டு அடுத்து ஒரு 25% கொடுக்குறாங்க. இதுவும் 100ல இருந்து கம்மி பண்ணி எழுதணும். அப்போ 100 - 25 என்ன வரும்? 75/100. அப்போ இந்த மார்க் பிரைஸ்ல இருந்து இந்த தள்ளுபடிகள் எல்லாம் நான் கொடுத்த பிறகு எனக்கு ஃபைனலா எவ்வளவு ரூபாய்க்கு நான் விற்கிறேன்? 28,512 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகே. அப்போ 28,512 போட்டுடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க் பிரைஸ் கிடைக்குமா? சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். அப்படிதானே? 3 25 75, 4 25 100. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 0 கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இங்க 2 4 8, 2 4 8, 25 4 100ன்னு போட்டுடலாம். ஓகே. ஸோ அடுத்து இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ இந்த பக்கம் கொண்டு போனா உங்களுக்கு என்ன வரும்? 28,512 இன்ட்டு 25 இன்ட்டு 4 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 9 இருக்கா? எல்லாம் கீழே வந்துடும். 9 × 22 × 3 கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்க இப்போ கட் பண்ணுங்க. கட் பண்ணா என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு 9ஆல் கட் பண்ணலாம். 9ஆல் கட் பண்ணால் 1 9 9, 3 9 27. ஸோ திருப்பி என்ன வரும் இங்கே? ஸோ 3 9 27, 1 9 9, திருப்பி 6 9 54, ஸோ திருப்பி 8 9 72, 3 1 6 8ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் எதால் டிவைட் பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறம் 22ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே. ஸோ 22ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு 22 22. ஸோ இங்கேயும் இங்கே சைடில் போட்டுருங்க. 3168 டிவைடட் பை 22. ஸோ என்ன வரும்? 9. ஸோ திருப்பி எத்தனை தடவை போகும்? 4 தடவை போகுமா? 88, 16ல் 8 போனால் 8. ஸோ திருப்பியும் 4 தடவை போகும். ஸோ இங்கே எத்தனை வருது? இதை கட் பண்ணால் 144ன்னு கிடைக்கி. அடுத்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்குமா? ஓகே. ஸோ 48, 25 × 4 எத்தனை உங்களுக்கு? 100. அப்படிதானே? 25 × 4 100ன்னு கிடைக்கும். ஓகே. அப்போ 25 × 4 100. இந்த இடத்துல இந்த 10ஐயும் கொண்டு போகாம விட்டுட்டோம் பாருங்க. இந்த 10ஐயும் 25ஐயும் 4ஐயும் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். இங்க 9/10 இருக்கு. அப்ப இந்த 10ஐயும் கொண்டு போயிருக்கணும் இல்லையா? அப்ப 25 4 100, இங்க ஒரு 10 இருக்கு. அப்ப டோட்டலா 1000. ஓகே. சோ இங்க 48, இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா ஒரு 1000 வரும். அப்போ 48,000. அப்ப அந்த பொருளோட குறித்த விலை உங்களுக்கு என்னது? மார்க் பிரைஸ் என்னது? 48,000. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளை 57% ஒற்றை தள்ளுபடியில வித்தா அதோட விற்பனை விலை என்னவாக இருக்கும்? அந்த பொருளோட குறித்த விலை என்னன்னா 48,000. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 57% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. ஓகே. அப்போ 57% டிஸ்கவுண்ட்னா இத 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 100ல இருந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 43. அப்போ 43%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமா? ஏன்னா மார்க் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே. மார்க் பிரைஸ்ல இருந்து தான் எது வரும்? செல்லிங் பிரைஸ் வரும். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும்? லாபம் வந்து காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருந்தா லாபம்னு சொல்லுவோம், காஸ்ட் பிரைஸை விட கம்மியா இருந்தா நஷ்டம்னு சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்கான கான்செப்ட். ஓகே. இப்போ 100ல இருந்து மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 43% இருக்கும். அப்போ 43%க்கு என்னன்னு பாருங்க. 20 கட் ஆகிரும். அப்போ 48 × 43, 8 3 24. ஓகே. சோ 4ல ஆன்சர் முடியணும். இப்போ 4ல ஆன்சர் முடியிறது பாருங்க. இங்க 4 0ன்னு வந்திருக்கு. இங்க பாருங்க 6 0ன்னு வந்திருக்கு. எலிமினேட் பண்ணிரலாம். இங்க 8 0ன்னு வந்திருக்கு. எலிமினேட் பண்ணிரலாம். இங்க 6 0ன்னு வந்திருக்கு. எலிமினேட் பண்ணிரலாம். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 4 0ன்னு ஆரம்பிச்சிருக்கு. யூனிட் டிஜிட் வச்சே எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 3 24, 12. சோ 4 8 32. சோ 6 46, 6 4 4 16. சோ 16 4 20. சோ மீதி 2. அப்படிதானே? சோ 20 640ன்னு கிடைக்கும். ஓகே. சோ 20 640ங்கிறது ஆப்ஷன் ஏ. அத ஃபர்ஸ்டே என்ன பண்ணிக்கலாம்னா 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 4ல முடியும். இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 40ன்னு முடியும்.
முடியணும். அப்ப 40 முடிகிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். மற்ற ஆப்ஷன்ல 40 முடியல. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The sum of two numbers is 50 and their product is 525. The LCM of two numbers. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகே, இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 50 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் வந்து 525. இரண்டு எண்களின் LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ரெண்டு நம்பரை வந்து ஏ பின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அதோட கூட்டுத்தொகை வந்து என்னது? 50. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 15 கிடைக்கும். அதோட ப்ராடக்ட் வந்து என்னது? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 525. அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab தெரியுமா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா அப்படிதானே. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. இதோட ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதை மைனஸை கொடுத்து பெருக்கி சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4abன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மைனஸை மாற்றும் போது இது மைனஸாக மாறும், இது மைனஸாக மாறும், இது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இது கேன்சல் ஆகி 4abன்னு கிடைக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும் உங்களுக்கு? 50 ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏபியோட வேல்யூ எத்தனை? 525. ஓகே, 525 இன்ட்டு 4 உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 525 இன்ட்டு 4 2100 வரும். அப்படிதான் 5 4 20, 4 2 8, 8 2 10க்கு 0, 20 21, 2100. 50 ஸ்கொயர் என்ன வரும்? 2500 மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2100. ஓகே, இந்த நம்பர் இந்த பக்கமும் இந்த லெட்டர் இந்த பக்கமும் கொண்டு போங்க. கொண்டு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2500 மைனஸ் 2100 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 கிடைக்கும். இதுல இருந்து a மைனஸ் b வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்கும். அப்ப a மைனஸ் b யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? நமக்கு என்ன இருக்கு? a பிளஸ் b யோட வேல்யூவும் இருக்கு. a பிளஸ் b யோட வேல்யூ எத்தனை? 50. a மைனஸ் b யோட வேல்யூ வந்து எத்தனை? 20. இது ரெண்டையும் சால்வ் பண்ணா a and b யோட வேல்யூஸ் வந்து கிடைச்சிருமா? அப்போ a பிளஸ் பி வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்ல 50ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? கொஸ்டின்ல டைரக்டாவே சொல்லியிருந்தாங்க a பிளஸ் பி வந்து 50. இப்போ a மைனஸ் பி வந்து 20ன்னு கொண்டு வந்தாச்சு. சால்வ் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2a ஈக்குவல் டு 17 கிடைக்கும். b கேன்சல் ஆகிரும். ஓகே, அப்போ a யோட வேல்யூ என்ன வரும்? 70/2 35 இருக்கும். b யோட வேல்யூ என்ன வரும்? இதை மைனஸ் பண்ணீங்கன்னா b யோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ b யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது? ரொம்ப சிம்பிள். a யோட வேல்யூ எதுலயாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a பிளஸ் பி 50னா b யோட வேல்யூ என்ன வரும்? 50 மைனஸ் 35 உங்களுக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். b யோட வேல்யூ 15. அப்ப அந்த ரெண்டு எண்கள் வந்து 35 15 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப அந்த 35க்கும் 15க்கும் என்ன கேட்டிருக்காங்க? LCM வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பரோட LCM என்ன வரும்? 35க்கும் 15க்கும் LCM வந்து என்ன வரும்? 35 15. LCM வந்து 7 5 35 3 5 15. அப்ப 7 3 21 21 இன்ட்டு 5 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 105 கிடைக்கும். இதானே LCM. ஸோ இல்லைனா 5 7 35 35 இன்ட்டு 3 105. ஓகே, ஸோ 105ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டெய்லி மார்னிங் 10 o'clock வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெய்லி 7 o'clock ஈவினிங் 7 o'clock பார்த்தீங்கன்னா என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ தான் மேம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், இப்போ தான் மேம் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ தான் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இப்போ தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண உள்ள வந்திருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ணிருப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ரயில்வேனா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். இப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் May 5 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் May 5. இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் எந்த கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணிடாமல் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கிளியர் பண்ணணும், நான் இப்போ தான் ஒரு பிகினராக உள்ளே வந்திருக்கேன், ஓகேவா, நான் 0 லெவலில் இருக்கேன், நான் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் என்டிபிசியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம்னாலும் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 6 months நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். அதுக்கான பெஸ்ட்டான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இதுல வந்து ஒரு கோர்ஸ் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம். அதனால தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ரயில்வேல ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல உள்ள போனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போறதுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ நீங்க குரூப் டி ஜாயின் பண்றீங்க இல்ல என்டிபிசி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸ்ல தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ரயில்வே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துருக்கோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே இதுல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் இன்னும் 40 நாள் தான் என்டிபிசிக்கு டைம் இருக்கு. இதுல 1000+ டெஸ்ட் வந்து கவர் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599, பட் ஆஃபர் பிரைஸ் வந்து 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் வீக்கா இருக்கேன், எனக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1199, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அடுத்து சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ், நீங்க வந்து குரூப் டி படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். சிபிஎஸ்சி லெவல்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே டீச் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 699, லைஃப் டைம் வேலிடிட்டி. கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல கவர் பண்ணிடுவோம். ஸோ இதோட ஃபீஸ் ஜஸ்ட் 399 தான். உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேருமே அப்டேட் ஆகிரும், லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் 399. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.